Hi friends, வணக்கம் and welcome to my channel Friends of Programming. Today நம்ம பார்க்க போற topic input and output statements. So first one is introduction. To use input and output functions in C, the stdio.h header file should be included to the source program. அதாவது C languageல நம்ம input and output functions யூஸ் பண்ணும்போது இந்த functionsோட definitions வந்து stdio.h standard input output header file இந்த header file predefined பண்ணி ஆல்ரெடி C language ஓட லைப்ரரியில இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம stdio.h header file நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம்லயுமே இந்த #include stdio.h இந்த லைன் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Next, the input-output functions in C are classified into two types. First one is formatted IO. IO means input and output. So formatted IO ல ரெண்டு functions இருக்கு, scanf, then printf. So என்ன type of dataவை நம்ம read பண்ணனாலும் இந்த scanf function மூலமா read பண்ணிக்கலாம். Then எந்த ஒரு type dataவை write பண்ணனாலும் நம்ம printf மூலமா write பண்ணிக்கலாம். Then the formatted IO functionsக்குன்னு ஒரு format இருக்கும், அந்த format மாத்தாம கரெக்டா யூஸ் பண்ணணும். Then unformatted IO இந்த functionsல எந்த ஒரு ஃபார்மேட்டும் இருக்காது, டைரக்டா ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தாலே அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். தென் இதுல getch னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, putch, then getS, putS, getChar, putChar இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போறது formatted IO functions, அதுல scanf, printf, then அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ், தென் அதுக்கு சம் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் இந்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். Formatted functions பொறுத்த வரைக்கும் they can be used to read and write all types of data values. என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுத்தாலும் அதை ரீட் பண்றதுக்கும் சரி ரைட் பண்றதுக்கும் சரி இந்த formatted functions யூஸ் பண்ணிக்கலாம். இந்த formatted functionல ஒரு format specifier கொடுக்கணும் கண்டிப்பா, used to identify the data type. என்ன டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றோங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த format function கொடுக்கும்போது ஒரு format specifier கொடுக்கணும். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்னலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் டேட்டா டைப்ஸ்க்கு தான் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்கும். இன்டீஜர் அப்படின்னா %d யூஸ் பண்ணணும், கேரக்டர் அப்படின்னா %c யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங் அப்படின்னா %s யூஸ் பண்ணணும், ஃப்ளோட் அப்படின்னா %f யூஸ் பண்ணணும், அண்ட் டபுள் அப்படின்னா %lf அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம டேட்டா டைப்ஸ்ல பார்த்துருக்கோம். இந்த டேட்டா டைப்ஸ்க்கு இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரா ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது உள்ள கொடுத்தாதான் என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம அங்க யூஸ் பண்ண போறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன்ல scanf, printfனு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல scanfங்கிறது இன்புட் ஃபங்க்ஷன், printfங்கிறது அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த scanf, printf எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கீபோர்ட் மூலமா இன்புட் டைப் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் இன்புட்டை வந்து உள்ள கொடுக்குறோம் கம்ப்யூட்டர்ல. அப்படி கொடுக்கும்போது ப்ரோக்ராம்ல scanfங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், அதுதான் இன்புட் ஸ்டேட்மெண்ட், நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி அதை இப்போ இன்புட் டேட்டாவை மெமரி லொகேஷன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். தென் சம் ப்ராசஸ் நடக்கும், அதுல ஏதாவது கால்குலேஷன்ஸ் நடந்து அதுக்கு அந்த டேட்டா யூஸ் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் ஆனதுக்கு அப்புறம் அவுட்புட் வந்து கால்குலேட் ஆகி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அந்த அவுட்புட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் printf தான் அதை ரைட் பண்ணோம். ஸோ printf இஸ் அ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ மெமரியில இருந்து அந்த அவுட்புட்டை எடுத்துட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய மானிட்டர்ல நமக்கு டிஸ்பிளே பண்றது இந்த printf ஓட வேலை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து scanf. ஸோ scanf தான் எந்த டேட்டாவை வேணாலும் ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இட் ரீட்ஸ் ஆல் டைப் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் ஃப்ரம் த கீபோர்ட். ஸோ கீபோர்ட்ல இருந்து எந்த டேட்டா கொடுத்தாலும் அதை ரீட் பண்றதுக்கு scanfங்கிற இன்புட் ஃபங்க்ஷன் C-ல யூஸ் பண்றோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா scanfங்கிற வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் parenthesis அதுக்கு உள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்து தான் கொடுக்கணும். இதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை மாற்றக்கூடாது. ஸோ டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் தான் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் அந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். தென் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமாக்கு அப்புறமா அட்ரஸ் லொகேஷன். ஸோ எந்த லொகேஷன்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணணுங்கிற அந்த லொகேஷன் லிஸ்ட்டை வந்து வரிசையா கொடுக்க வேண்டியதான். கமா கொடுத்து எல்லா லொகேஷனையும் கொடுத்துடணும். தென் ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் கண்டிப்பா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் கொடுக்கணும். தென் ஃபைனலா parenthesis க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வைக்கணும். இது scanf ஓட சின்டாக்ஸ். ஸோ இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்
in which the data are to be entered. எந்த டேட்டா நம்ம அங்க என்டர் பண்ண போறோமோ, எதை ரீட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். Then variable namesங்கிறது என்னன்னா specify the address locations where the data are stored. எந்த லொகேஷன்ல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அங்க இருந்து ரீட் பண்ணணும். ஸோ அந்த லொகேஷன் தான் இந்த அட்ரஸ் வேரியபிள்ஸ். அதை ரெஃபர் பண்றதுக்காக அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆண்ட்ங்கிறது அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், வேரியபிள் 1 2 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம், எல்லாமே மெமரி லொகேஷன்ஸ் தான். அப்படி நம்ம ஸ்கேன்அப்ல ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கும் தென் அட்ரஸ் லிஸ்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல கொடுக்க வேண்டியது இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் %d %f அப்படின்னு 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். அப்போனா %dங்கிறது ஒரு இன்டிஜர் வேரியபிள், %f வந்து ஒரு ஃப்ளோட் வேரியபிள். அப்போ அட்ரஸ் லொகேஷன்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வேரியபிள் கண்டிப்பா இன்டிஜர் வேரியபிள், செகண்ட் வேரியபிள் வந்து கண்டிப்பா ஃப்ளோட் வேரியபிள். ஸோ ஸ்கேன்எஃப்ங்கிறதுனால கண்டிப்பா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். நான் இங்க and i, and x யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஐங்கிறது இன்டிஜர் வேரியபிள், எக்ஸ்ங்கிறது ஃப்ளோட் வேரியபிள். அப்போ ஐங்கிற லொகேஷன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வேரியபிளை ரீட் பண்ணுவேன், தென் எக்ஸ்ங்கிற லொகேஷன்ல இருந்து தான் ஃப்ளோட் வேரியபிளை ரீட் பண்ணுவேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கேன்எஃப் டபுள் கோட்ஸ்குள்ள %d %f தென் டபுள் கோட்ஸ் முடிச்சுட்டு கமா, அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் லொகேஷனை லிஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து and i தென் கமா and x. அப்ப என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஐங்கிற லொகேஷன்ல இருந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரீட் பண்ணணும், எக்ஸ்ங்கிற லொகேஷன்ல இருந்து ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவை ரீட் பண்ணணும். அப்ப நான் கீபோர்ட்ல இப்ப நான் 2 வேல்யூஸ் கொடுக்குறேன், ஒன்னு வந்து 18, இன்னொன்னு வந்து 7.3 அப்படின்னா 18ங்கிற வேல்யூவை எடுத்துட்டு போய் அந்த ஐங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் பண்றோம், 7.3ங்கிற வேல்யூவை எடுத்துட்டு போய் எக்ஸ்ங்கிற மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிடும். இதுதான் ஸ்கேன்எஃபோட ஒர்க்கிங். ஒன் printf. ஸோ printfங்கிறது அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ இட் ரைட்ஸ் ஆல் டைப் ஆஃப் டேட்டா வேல்யூஸ். ஸோ இதுக்கும் சின்டாக்ஸ் இருக்கு. printfங்கிற வேர்ட், தென் அதே மாதிரி parenthesis கொடுக்கணும், டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், முடிக்கிற இடத்துல செமிகோலன் கொடுக்கணும், டபுள் கோட்ஸ்குள்ள இங்கேயும் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும், தென் அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் லொகேஷன். பட் இங்க அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் மட்டும் கிடையாது. மற்றபடி ஸ்கேன்எஃப்ல என்ன கொடுக்குறோமோ அதே சின்டாக்ஸ் தான் இங்கேயும். அங்க வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்கும், இங்க வந்து அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கிடையாது. ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். எந்த டேட்டாலாம் நம்ம பிரிண்ட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். அதை டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். அண்ட் வேரியபிள் நேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை த அட்ரஸ் லொகேஷன்ஸ். எந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணணுமோ அதோட லொகேஷன்ஸ் என்னங்கிறது தான் இந்த வேரியபிள் நேம்ஸ். ஸோ printfல நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், தென் அட்ரஸ் லிஸ்ட் கொடுக்கணும். அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ல நான் %d %dன்னு 2 தடவை கொடுத்துருக்கேன். அப்போனா 2 இன்டிஜர் கொடுக்க போறேன்னு அர்த்தம். தென் இந்த printfல இந்த நடுவுல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். /to /no /tனா டேப் ஸ்பேஸ் /n அப்படின்னா நியூ லைன். அப்போ அதுக்கேற்றாப்புல ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ் இந்த printfல யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்குக்குள்ள யூஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது %dயும் நடுவுல /n கொடுத்துருக்கிறதுனால 2 வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் a, செகண்ட் வேரியபிள் வந்து b. அப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஏங்கிற லொகேஷன்ல போய் அதுல இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும், தென் பிங்கிற லொகேஷன்ல போய் அதுல உள்ள வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து செகண்டா பிரிண்ட் ஆயிரும். இப்போ 2 வேரியபிள் லொகேஷன் இருக்கு, 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்கு. இதுதான் printfோட ஒர்க்கிங். அப்ப நம்ம அவுட்புட்ல பார்க்கும்போது 22ங்கிற வேல்யூவை ஏல ஸ்டோர் ஆயிருக்கு, பில வந்து 14ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த printf என்ன பண்ணும், ஏல இருக்கிற வேல்யூவை 22வையும் பில இருக்கிற வேல்யூ 14ஐயும் எடுத்துட்டு வந்து நமக்கு மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ணும்போது எஸ்கேப் சீக்வன்சஸ் 2க்கும் நடுவுல யூஸ் பண்ணிருக்கிறதுனால 2 வேல்யூஸும் அடுத்தடுத்த லைன்ல 22 14ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் printfங்கிற வேர்டு அப்படியே கொடுத்துட்டு தென் parenthesis, அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ், தென் முடிக்கிற இடத்துல டபுள் கோட்ஸ் முடிக்கணும், parenthesis முடிக்கணும், அதுக்கப்புறம் செமிகோலன் வைக்கணும். இது printfோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்டர் அண்ட் இன்டிஜர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரே யூஸ் பண்ணல. அப்போ என்ன ஆகும்னா நம்ம என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே எனக்கு அவுட்புட் மானிட்டர்ல டிஸ்பிளே ஆயிரும். அப்போ இந்த லைனோட அவுட்புட் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கிறோமோ அது அப்படியே அவுட்புட்ல கிடைக்கும். தென் scanf. ஸோ scanf அப்படின்னா parenthesis போட்டுட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு அட்ரஸ் லிஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் ரீட் பண்ண போறேன், அதனால ஒரு தடவை %d கொடுக்குறேன் இன்டிஜர்ங்கிறதுனால. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ஒரே ஒரு %d மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம்,
ஸ்கேன்எஃப்னா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் நேம். நான் இப்போ ஏங்கிற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கேன்எஃபோட வேலை என்ன அப்படின்னா, கீபோர்ட்ல இருந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரீட் பண்ணி அதை ஏ அப்படிங்கிற மெமரி லொகேஷன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். சிமிலர்லி நான் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை ரீட் பண்றேன். ஸோ அதை டிஸ்பிளே பண்றேன். அப்போ printfல கொடுக்கணும் என்டர் a floating point value. ஸோ டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறது அப்படியே மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும். தென் இப்போ நான் ரீட் பண்றேன். அப்போ ரீட் பண்றதுக்கு ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும். ஸ்கேன்எஃப்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூங்கிறதுனால கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வந்து %f. ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான் ரீட் பண்றேன். அப்போ ஒரு தடவை %f கொடுத்தா போதும். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் காமா இப்போ அட்ரஸ் லிஸ்ட் கொடுக்கணும். ஒரே ஒரு வேரியபிள் தான். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம். நான் இங்க பிங்கிற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த லைன்ல என்ன நடக்கும்னா, கீபோர்ட்ல நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை ரீட் பண்ணி அதை பிங்கிற மெமரி லொகேஷன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ நான் ரெண்டு வேரியபிள் ரீட் பண்ணியிருக்கேன், ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ளோட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ண போறேன். இப்போ printfல டிஸ்பிளே பண்ணணும், கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இப்போ printfல நான் என்ன கொடுக்குறேனோ அப்படியே டிஸ்பிளே ஆகும். அப்போ நான் இப்போ எனக்கு இன்டிஜர் அது வேர்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு அது கூட அந்த வேல்யூவும் பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி கொடுக்கணும்னா வேர்டு என்ன வேணுமோ அதை டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கணும். இப்போ நான் இன்டிஜர் ஒரு கோலன் கொடுத்துருக்கேன். அப்போ இன்டிஜர் கோலன் அப்படியே எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். அது பக்கத்துல %d கொடுத்துருக்கேன். அப்போ அது பக்கத்துல அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். அப்போ எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணுமோ அந்த வேரியபிள் நேமை டபுள் கோட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தோம்னா அந்த வேரியபிள் நேம்ல இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஏங்கிற லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். சிமிலர்லி ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல %f கொடுத்துருக்கேன். தென் பிங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கேன். அப்போ பிங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருந்ததோ அதை எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த லைனுக்கு அவுட்புட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல நான் printfல என்டர் அண்ட் இன்டிஜர் வேல்யூங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தேன். அது அப்படியே எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிரும். தென் ஸ்கேன்எஃப் அப்படின்னா ரீட் பண்ணணும். ஸோ நான் ஒரு வேரியபிள் ஏ கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு வேல்யூ கீபோர்ட் மூலமா கொடுக்குறேன். அந்த 5ங்கிற வேல்யூவை ரீட் பண்ணி அதை ஏங்கிற லொகேஷன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். தென் தேர்ட் லைன்ல அகைன் ஒரு printf கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கொடுத்துருக்கிற லைன் அப்படியே எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிரும். என்டர் a floating point value. தென் அடுத்த லைன்ல நான் ஸ்கேன்எஃப் கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஒரு இன்புட் கீபோர்ட்ல இருந்து கொடுக்கணும். நான் இப்போ 6.5ன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த 6.5ஐ ரீட் பண்ணி பிங்கிற மெமரி லொகேஷன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். அப்ப ஏல 5ங்கிற வேல்யூ இருக்கு, பில 6.5ங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ நான் அகைன் ஃபைனலா பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்றதுல எதை பிரிண்ட் பண்ணிருக்கேன், இன்டிஜர்ங்கிற வேர்டை பிரிண்ட் பண்ணி ஒரு கோலன் வரைக்கும் வச்சிருக்கேன். அப்போ அவுட்புட்லயும் இன்டிஜர்ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், கோலனும் பிரிண்ட் ஆகும். பக்கத்துல வேல்யூ பிரிண்ட் ஆகணும். எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா ஏல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்ப ஏல என்ன வேல்யூ இருக்கு, 5 இருக்கு. ஸோ இன்டிஜர் பக்கத்துல கோலன், அது பக்கத்துல 5ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும் அவுட்புட்ல. சிமிலர்லி அடுத்த லைன்ல ஃப்ளோட்னு கொடுத்து பிஏ பிரிண்ட் பண்ணிருக்கேன். அப்போ ஃப்ளோட் கோலன் கொடுத்துருக்கனால கோலன் பிரிண்ட் ஆகும். தென் பில இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும் 6.5. அப்ப இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கிறதுக்கு இந்த printfம் scanfம் யூஸ் பண்ணிக்கலாம். So that's all about formatted functions. So இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டுட்டோரியல்ல நம்ம படிச்சிருக்கிறது formatted IO functions. So இதுல scanf, printf அதோட ஒர்க்கிங், தென் அதோட some எக்ஸாம்பிள்ஸ் வச்சு டீடைலா படிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம unformatted IO functions பத்தி டீடைலா படிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.